வணக்கம் மலத்தோட கரூரில் நடந்த சம்பவம் விளாத்தி குளத்தில் பார்த்தோன்னா ஒரு +2 படிக்கிற ஒரு பொண்ணு வந்து பாலியலா வந்து அந்த பொண்ணை சித்திரவதை செஞ்சு கொன்னதால அவனுக்கு இன்னைக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்போ நடந்ததுன்னா டிஎம்கே ஆட்சியில் நடந்த சம்பவத்துக்கு ஒரு ஜஸ்டிஸ், அதாவது சிறப்பான ஒரு ஜஸ்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு டிவிகே ஆட்சியில பார்த்தோன்னா கோயம்புத்தூர் நடந்த 10 வயது சிறுமிக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி மக்கள் மத்தியில பெரும் வந்து ஒரு எதிர்பார்ப்பா இருக்கிறது. ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த அனில் குஞ்சுக்கு வந்து என்ன மாதிரி வேலைகள் பண்றாங்கன்னா ரொம்ப கேவலமான, அதாவது பாதிக்கப்பட்ட விக்டிம்கள் அந்த பெண்ணோட அம்மா, அந்த அம்மாவோட கேரக்டர்ஸ்ல போயிட்டு உடைச்சு இவங்க அண்ணனை காப்பாற்றுற விதமாக குற்றவாளிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இவங்க வந்து ஃபயர் வெட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி கேவலமான வேலைகளை ஒரு சில அணிகள் பண்றாங்க. இதை வந்து யாரு இயக்குறா? அது ரூட் மாஃபி ஜெகதீஷ் அவர் தான் பார்த்தோன்னா ஸ்கிரிப்ட் கொடுத்து இது ஃபுல்லாத்தையும் வந்து இயக்குறாரு. இப்படி கேவலமான செயல்கள் வந்து செய்யக்கூடிய அந்த அணில்கள், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் அவர்கள் பதவி ஏற்று கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 15 நாட்களில் நடந்த சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேற எங்களும் நடக்கல. தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்கள் பார்த்தோன்னா 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள், பேசும் பொருளாகும் சட்ட ஒழுங்கு விவகாரம். இது வந்து புதிய தலைமையில் போட்டிருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறார் அப்படின்றதான் கேள்வி. அதாவது பார்த்தோன்னா பொறுப்பு ஏற்று 15 நாள்ல இத்தனை சம்பவங்கள். அதாவது டிஎம்கே ஆட்சி வந்து நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க, அது நடக்குது இது நடக்குது, என்ன சட்ட ஒழுங்கு தப்பு நடக்குது முடியே நீங்க போய் வந்து நிக்க கூடாதா அப்படி இப்படின்னு விஜய் அவர்களே பேசினாரு. சார் என்னது இது? நான் வந்து ஆட்சிக்கு வந்தா பெண்களோட பாதுகாப்பு ஏன் கண்ட்ரோல் இருக்கும், டைம் ஸ்டார்ட் நவ் அப்படின்னீங்களே, என்னாச்சு சார்? சிங்கப்பெண் அதிரடிப்படை எங்க போனாங்க? இருக்காங்களா? வேலை செய்யறாங்களா? அப்ப இல்ல வெறும் 15 நாள்லயே பார்த்தீங்கன்னா இவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்குன்னா இனி வரும் காலங்கள்ல எப்படி நடக்கும் அப்படியே கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சிஎம் சார் அவர்களுக்கு சரியா நிர்வாகம் செய்ய தெரியலையோ, இதான ஃபேக்டர் தெரியுது. இதுக்குதான் நாங்க வந்து அடிச்சு சொன்னார், முதல்ல களத்துல வாங்க, நில்லுங்க, எத்தனை தொகுதி இருக்கு மக்கள் பாருங்க, பேசுங்க, முதல்ல என்னென்ன நிர்வாகம் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம இப்படி வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இன்னைக்கு வந்து சிஎம் ஆயிட்டாரு. அதனுடைய ஒன்றும் தெரியாத ஒரு விளைவால் தான் பார்த்தோன்னா இன்னைக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் சார் குறித்து இந்த வீடியோ போட்டா கூட பார்த்தோன்னா அதிகமா ரீச் ஆகுது. காரணம்னா இந்த ரூட் மாஃபியா, அதாவது விஜய் சாரோட மேனேஜர் ரூட் மாஃபியா ஜெகதீஷ் தப்புன்னு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்து விஜய் சாரை வந்து விமர்சனம் பண்ணவே, விஜய் சாரை வந்து குறித்து யார கேள்வி கேட்டாலே போதும் ரூட் மாஃபியா வச்சு வீடியோ பார்த்தோன்னா முடக்குறாங்க, இன்ஸ்டாவில் ஐடியா முடக்குறாங்க, யூடியூப்ல பார்த்தோன்னா சேனல்ஸ் வந்து வியூவர்ஸ் போக்காம பல்க் ரிப்போர்ட் எடுத்து அந்த வியூவர்ஸை வந்து கம்மி பண்றாங்க. என்னது இது? தப்பு செஞ்சா மக்கள் கேள்வி கேட்பாங்க. யாரு நீங்க வந்து யாரு நீங்க சிஎம் சார் அவர்கள் நீங்க யாரு? எங்களுக்காக மக்களுக்காக கலப்பனைக்காக வந்த ஒரு ஆள் தானே. ஏன் தப்பு நடந்தா நாங்க கேட்க கூடாதா? இங்க ஒண்ணு யாரும் வந்து வதந்தியோ யாரும் பொய்யான தகவலும் சொல்லல, செய்திகள் வருது. அந்த செய்தியில் வரக்கூடிய குற்றங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க, என்ன செயல்படுறீங்க, இல்ல அடுத்த கட்டமா நீங்க வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அதுதானே. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா ரூட் மாஃபியா கூட்டு நம்மளை பத்தி வந்து உண்மையை போட்டு உடைக்கிறவனா மக்கள் மத்தியில் வந்து ஒரு கெட்ட பேர் வந்துடும், அவனை முடக்கடா அடக்கடான்று இப்படி பண்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஏன்னா இது வந்து அடுத்த கட்ட லெவலில் கண்டிப்பா போனோம். ஏன்னா எதிர்கட்சியா இருக்கிற டிஎம்கே கண்டிப்பா இது வந்து தலையிடணும். தலையிட்டு இந்த மாதிரி வந்து கருத்து சுதந்திரம், அதாவது டிஎம்கே ஆட்சியில் கூட பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து தடை எதுவுமே கிடையாது. ஏன்னு சொல்றேன்னா விஜய் அவர்கள் பார்த்தோன்னா பல வந்து அவதர்களும் பொய்யும் தான் பரப்பி இன்ஸ்டால வந்து பேர் வாங்கினாரு. ஒரு வந்து அனுதாபம் மூலமா தான் அவர் வந்து ஓட்டு வாங்கினார். காரணம் வந்து நீ வந்து பொய்யா சொல்லு, நீ வந்து உண்மையா சொல்லு, உன்னை வந்து யாரும் வந்து முடக்கல அடக்கி வைக்கல. ஏன்னா மக்களுக்கு தெரியும் எது உண்மைன்றது. ஆனா அப்படி வந்து இன்ஃபுளுன்சர் மூலமா சில வந்து பொய்யான தகவலை பரப்பி கூட பார்த்தா டிஎம்கே இந்த மாதிரி செயல்களை வந்து செய்யல. அப்ப டிவிக்கு இந்த மாதிரி செயல்கள் பண்ணதுன்னா இதனா பாசிச ஆட்சியா, இதனா பாஜக ஆட்சியா? அடுத்து ரூட் மாஃபியா ஜெகதீஷோட ஸ்கிரிப்ட்ல இருக்கிற கேரக்டர் இந்த வீடியோ பாருங்க. அதாவது என்னமோ சொன்ன மாதிரி நீதி கேட்டுட்டு எல்லாம் போராடுறதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க வந்து இந்த பணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை விசாரிச்சீங்களா? அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் 5 மணிக்கு தொலைஞ்சு போனது. அந்த பொண்ணுக்கே தெரியாது அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. அதுக்கு இந்த என்னமோ சொல்லுவாங்க, பணம் கொடுக்காது, என்ன வாயில வந்து இந்த அம்மா என்ன சொல்லி வீடியோ போடுதுன்னா, இந்த அம்மா பார்த்தோன்னா அந்த பகுதியில் தான் வாழ்தான். அந்த அம்மா பண்ண தப்பால தான் பார்த்தோன்னா இந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து முழுக்க யாரு காரணம்னா அந்த அம்மா தான். இது ஏன் சார் நீங்க வந்து சிஎம் சார் வந்து பிடிச்சு கேட்கறீங்க, ஏன் சார் நீங்க சிஎம் சார் கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு முட்டு கொடுக்குதுமா. இது போன்ற நாயங்களை வந்து பார்த்தோன்னா இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுன்ஸ் கிட்ட வந்து காசை கொடுத்து இப்படி பேச வைக்கிறாங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நினைச்சு வெக்கம் மானம் சூடு சொன்னடே, நீங்களா மனுஷ ஜென்மமாடா அப்படின்னு கேட்கறது. ஏன்டா உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம், உங்க வீட்டு ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா இப்படிதான் வந்து கேரக்டர் அசிஸ்டன்ஸ் பண்ணுவீங்களா? கேட்டா என்ன சொல்றாங்கன்னா அந்த அம்மா பார்த்தோன்னா மது போதையில வந்து போதையில இருந்தா, அதனாலதான் வந்து குழந்தைய கடத்தினி போட்டு இப்படி பண்ணிட்டாங்க,
போலீஸ் வந்து என்கொயரி பண்ணும்போது அந்த அம்மால பதில் சொல்லும் போல அவ்வளவு போதல இருந்தா இல்ல. முதல்ல பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை குற்றவாளி எவனோ அவனை பிடிச்சி போய் போலீஸ்ல ஒப்படைச்சு அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதை பேச தகுதி இல்லாத வக்கில்லாத சில தற்கூறிங்க இல்ல என்ன பண்ண வரீங்க? உங்க அண்ணா வந்து புனித பட்டம் கட்ட போறீங்களா? அதாவது சிஎம் சார் ஆட்சியில் வந்து இதெல்லாம் நடக்காதுங்க, நடந்திருக்கே. சிஎம் சாரே சொன்னாரு தப்பு நடக்குதுபடி வந்து நிக்கணுங்க சட்டம் ஒண்ணு சொன்னாரு. என்னது இது? சிங்கப்பெண் அதிரடி சட்டம் எங்க இருக்கு? சிஎம் சார் முதல்ல வந்து எங்க இருக்கிறார்? வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பார்த்தாரா? வந்து பாதிக்கப்பட்ட பெண் வீட்டுல வந்து பேசினாரா? நின்னாரா? என்ன பண்ணாரு? இவர் வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல மாதேஷ், வீட்டிற்கே வரக்கூடிய தலைவர். அங்க வந்து பேசுறதுக்கோ கேட்கறதுக்கோ பார்த்தா இந்த தற்கொலைகள் பார்த்தோன்னா வக்கு இல்ல. இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுன்ஸ் ஏன்டா இவ்வளவு நாளா பார்த்தா இன்ஸ்டா இன்ஃபுளுன்ஸ்ல பார்த்தா விஜய் சாருக்கு வந்து ஃபயர் விட்டீங்களே, இதுக்கெல்லாம் வந்து பேசுங்களா? ஏன்டா டே என்ன வாயிலனா வச்சிருக்கீங்க? நான் வாயிலனா மலம் வச்சிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் வந்து வாய்ட்டு பேச மாட்டீங்களா? ஏன்டா பாதிக்கப்படுறது நம்ம வீட்டு பிள்ளை தானே, நம்ம வீட்டு தமிழ் குழந்தை தானே, இதுக்கு வந்து பேச மாட்டீங்களா? ஏன்டா எங்க அண்ணா அப்படி இப்பெல்லாம் ஃபயர் விட்டீங்களே, இல்ல நாளைக்கு உங்க வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா இப்படிதான் வாயை மூடிட்டு இருப்பீங்களா, பொத்திட்டு இருப்பீங்களா? என் பிள்ளைக்கு தக்க தகுமானது அது இதுன்னு சொல்லி இந்த பண உதவி சார் முதலமைச்சர் ஐயா உதவி செய்யக்கூடாது. அந்த லேடியை நீங்க விசாரிக்கணும். அடுத்து என்ன சொல்லுது அந்த தற்கொலை? சிஎம் சார் இந்த பாதிப்பட்ட வீட்டுக்கு வந்து தயவு செய்து பார்த்தோன்னா நிதின்ற பேர்ல காசு 5 பைசா கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த தற்கொலை பேசுது. ஏய் நான் உன்னை கேட்கறேன், உண்மையா உன்னை கேட்கறேன், அந்த பொண்ணை தப்பான பொண்ணோட இருந்து போட்டோம், குடிகாரிய கூட வந்து இருந்துட்டு போட்டோம். ஒரு வீட்டுல வந்து ஒரு தப்பு நடக்குதுன்னா அது கிரைம் தான்டா, அது எவ்வளவு பேர் குற்றம். நீங்க வந்து கண்மூடித்தனமா வந்து இங்க சப்போர்ட் பண்ற பேர்ல அந்த குற்றவாளி நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? அறிவிட்ட தற்கொலைங்களா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிங்களா இல்லையா? நீங்க வந்து உங்களை அறியாமையே பைத்திய மனநிலை பார்த்தனா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அந்த குற்றவாளி சப்போர்ட் பண்றீங்க. குற்றவாளி விட்டுருங்க, அவன் பாவங்க. இந்த அம்மா வந்து தண்ணி போட்டு படுத்து அடிச்ச போதில்ல, அதனால குற்றவாளி வந்துட்டான். திருடனுக்கு வந்து கதவு திறந்து வச்சா பின்னா என்ன பண்ணுவான் அப்படின்ற பேர் பேசுவீங்களே. நீங்களாம் யாரா நீங்க? அதாவது தமிழ்நாட்டுல வந்து இது போன்ற வந்து பெரிய குற்றங்கள் நடக்கும் போது பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்கிறதாண்டா நீதி. அதை விட்டுட்டு இது போல தற்கொலைங்க என்ன பண்றவன பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்காம குற்றம் எவன் செஞ்சோனோ அவனுக்கு சாதகமா நின்றுக்கிட்டு அவங்களோட கேரக்டர் அசோசியேஷன் பண்றது. அந்த பொண்ணு பார்த்தோம்னா அந்த மாதிரி அவளுக்கு அந்த மாதிரி உறவு, அதாவது நம்ம சவுக்கு சங்கர் இருக்கிறார் தெரியுமா, சவுக்கு சங்கர். இப்ப கூட பார்த்தோம்னா நம்ம வந்து விஜய் சார் மூலமா அவர் வந்து வெளியே வந்திருக்கிறாரு. அவரு கூட வந்ததுக்கான காரணம் இதுக்காக தான் இருக்கும். ஏன்னா சவுக்கு சங்கர் கூட பார்த்தோம்னா ஸ்ரீமதி வழக்கில பாதிக்கப்பட்ட பெண் அவங்க, ஆனா அவங்க அம்மா பார்த்தோன்னா தப்பான உறவு வச்சிருந்தா அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் புரோக்கர் இருக்கிறாரு தெரியுமா, காசுக்காக காசுக்காக அந்த மாதிரி வேலை பார்த்தாரு. சோ அது போன்ற நாட்கள் இப்ப வந்து எதுக்கு ஜெயில இருந்து வெளியே வராங்கன்னா நாளைக்கு விஜய் சாரோட ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது பாதுகாக்க விதமா முட்டு கொடுக்க விதமா இந்த மாதிரி வந்து கேரக்டர் பத்தி அவதூறு பண்ணு, பேசு, அடி, விக்டிம் அடிச்சு காலி பண்ணு, அந்த மாதிரி சைடுல தான் பார்த்தோன்னா இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் வந்து ஸ்கிரிப்டை உருவாக்கி சில இன்ஸ்டா இன்ஃபுளுன்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி பேச வைக்கிறப்பல இதெல்லாம் எவ்வளவு கேவலமான எச்சத்தனம் இல்ல? ரூட் மாஃபியா ஜெகதீஷ், நான் உங்களை பார்த்து நான் நேரடியாக கேட்கிறேன், உங்க வீட்டுல ஒரு சம்பவம் இந்த மாதிரி ஆச்சுன்னா நீ இப்படிதான் பண்ணுவியா? இப்படிதான் நீ பேச வைப்பியா? என்னது இது? தப்பு நடந்தா தப்பு ஏத்துக்குங்க. ஆமா என்னோட ஆட்சியில் தப்பு நடந்திருக்கு. போன ஆட்சியில முக ஸ்டாலின் அவர்கள் பார்த்தா தப்பு நடந்தா அவர் ஏத்துப்பாரியா? என்னோட ஆட்சியில் இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு, அது வந்து நான் ஏத்துக்கிறேன் சாரின்னு சொல்லி போன் பண்ணி பேசிக்கிறாரு. பாதிக்கப்பட்ட ஃபேமிலி கிட்ட இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தர் நினைக்கிறேன், அவங்க ஃபேமிலிக்கு சாரிமா இனிமேல் அந்த மாதிரி சம்பவம் நடக்காது, பாதிக்கப்பட்டவங்க வந்து நாங்க வந்து கடுமையான தண்டனை வாங்கி தரமா, சாரிமா மன்னிச்சிடுமான்னு சொல்லி ஒரு சிஎம் வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு பேசுறாருன்னா, ஆனா இங்க வந்து சிஎம் என்ன பண்றாரு? பேசுறாரா சொல்லு இல்ல. ஆனா இதுக்கு நீங்க வந்து முட்டு கொடுக்குறதுமா அப்படி வந்து பேசுறீங்களே, ஏன்னா டே உங்களெல்லாம் கொஞ்சம் வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்லையா உங்களுக்கு? அடுத்து பாத்தீங்கன்னா விஜய் சாரோடைய கண்ட்ரோல் இருக்கிற காவல் அதிகாரிகள் இந்த சிறுமி பாதிக்கப்பட்ட வழக்கில் போயிட்டு அங்க வந்து ஏதோ ஒரு பிரஸ் மீட் நினைக்கிறேன். அந்த பிரஸ் மீட்ல என்னங்க அப்படியே சிரிச்சு பேசி ஐயோ புரியல, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு 10 வயசு ஒரு சின்ன குழந்தை அவ்வளவு கொடூரமா கொண்டு இருக்கான், ஆனா அங்க எப்படிதான் உங்களுக்கு ஸ்மைல் வருது தெரியல, அப்படியே கெக்க போக்குன்றாங்க. ஐயோ இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க, இதெல்லாம் யாரு இல்ல இதுக்கெல்லாம் வந்து சிஎம் சார் ஏன்னா ஆக்ஷன் எடுப்பாரா? ஏமா அப்படி பண்றீங்க? இல்ல ஒருவேளை சிஎம் சார் இதெல்லாம் பேச வச்சு அனுப்புறாரான்னு தெரியல, அப்படிதான் வந்து தெரியுது. ஏன்னா டிவிக்கு சார்ந்த ஒரு எம்எல்ஏ, அதாவது தமிழ்நாட்டோட முதல் அமைச்சர் அவனு சொல்லிக்கிட்டாங்க அவங்களே, ஆனா அப்படிலாம் கிடையாது. அந்த எம்எல்ஏ பார்த்தனா மீடியா வந்து கேள்வி கேட்கறாங்க, மேடம் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, 10 வயசு சிறுமி வந்து இது மாதிரி வந்து பாலியலா பார்த்தனா கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்காங்க, இதை வந்து நீங்க வந்து எப்படி மேடம் பாக்குறீங்கன்னா? என்னது சிரிப்பது கேட்க போன்ட்டு இல்ல. இந்த அம்மா பார்த்தனா ஓட்டுக்கு முடி பார்த்தனா ஒரு வந்து வீடியோ ஒண்ணு இருக்கும், பாருங்க அந்த வீடியோ. எனக்கு இந்த பெண்ணாடிமை பண்ணீங்க இன்னைக்கு, அப்படி பெண்ணாடிமை பண்ற ஒரு ஆட்சி தேவையா? என்னைய ஒரு முறை கூட பேச விடல, அத்தனை கட்சி தொண்டர்களும் விரட்டி அனுப்பினாங்க. மக்களே பெண்களே உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், பெண்ணாடிமை பண்ற ஒரு அரசாங்கம் உங்களுக்கு தேவையா யோசிச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஐயோ அப்படின்னு அப்படி தைய தக்கணும் அவசரமா குதிச்சிங்களே, என்னது இது? இன்னைக்கு வந்து பார்த்தா பல்ல இழிச்சுன்னு ஹிஹின்றீங்க, என்னது? உங்க அண்ணாவோட ஆச்சுன்னா இதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க, கருத்து சொல்ல மாட்டீங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா இதுங்க வந்து நம்ம ஆட்சிக்கு வந்துட்டா
நம்ம இருக்கிற வரைக்கும் சம்பாதிப்போம், சுரண்டுவோம், ஆட்டையை போடுவோம் இப்படின்ற மனநிலையில் வாழ்றீங்களா அப்படின்றது மக்களுக்கு வந்து இந்த கேள்வியே எழுதா இல்லையா? நீங்க பண்ற செயல்கள் வந்து அப்படிதான் இருக்கு. அடுத்த ஒரு தற்கொலை, அதாவது நம்ம ரூட் மாஃபியா ஜெகதீஷ் இருக்கிறாருல, அவரோட ஸ்கிரிப்ட்ல அடுத்த ஒரு கேரக்டர் இதையும் பாருங்க. அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஆண் நண்பர் உண்டு. அது யாருன்னா, இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் கற்பழிச்சாங்கல்ல, அதுல ஒரு ஆளு. அந்த நண்பரோட சேர்ந்து இவங்க மது அருந்திருக்காங்க. யாரு? இறந்து போன குழந்தையோட அம்மா. இது என்ன சொல்லுதுன்னா, சேம் தான். அந்த தற்கொலை என்ன சொன்னிச்சு, அந்த அம்மா பார்த்தீங்கன்னா தண்ணி அடிப்பா, குடிச்சிட்டு வந்து படுத்து தூங்குவா, எப்படி கேரக்டர் வந்து அவதூறு பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ணுது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இதெல்லாம் ஒரே ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டை வந்து கொடுத்து எல்லா இன்ஃபுளுசர் பேசுங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்து பேச வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அம்மா, பாதிக்கப்பட்ட குழந்தையோட அம்மா பேட்டி கொடுக்குற அந்த மீடியா இருக்குல்ல, பிரஸ் மீட், அதுல போய் கீழே கமெண்ட் பாருங்க, இவன் வந்து யோகியம் கிடையாது, இவன் வந்து வேற மாதிரி, இவளையும் வந்து விசாரிங்க அப்படின்னா அவ்வளவு கொச்சா பச்சை கமெண்ட் பண்ணுறாங்க இந்த அறிவுகட்ட தற்கூறிங்க. டேய், ஆனா உங்களெல்லாம் நான் சொல்றேன், நல்ல சபை வராது. உங்களுக்கெல்லாம் இவ்வளவு கேவலமா வந்து நீங்களாம் மனித ஜென்மமா இல்ல வந்து வேற என்ன ஜென்மம்னு தெரியல. யாரே ஒருத்தன் வந்து புனிதப்படுத்துன்ற பேர்ல சம்பவம் செய்த குற்றவாளிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பாதிக்கப்பட்ட விக்டிம் வந்து நீங்க வந்து களத்தில் நிக்காம பேசுறீங்கன்னா, நீங்களா இல்ல உண்மையா சொல்ற ரொம்ப கேவலமான, அதாவது அனிமல் விட ரொம்ப கேவலமான ஜென்மடா நீங்களாம். அடுத்த கட்டமா இந்த அணில வதந்தி பரப்புன்ற பேர்ல ஒரு படி மேல போயிட்டு அந்த தப்பு செஞ்சோம் பாத்தியா, யாரு தெரியுமாவா? டிஎம்கே காரன் கருணாநிதி தொண்டா ஏல மாஃபிங் பண்ணி இவனை வந்து இன்ஸ்டா ஃபுல்லா பார்த்தா ஸ்ப்ரெட் பண்றாங்க. இது வந்து வீடியோ வர போடுறாங்க. உதயநிதி அண்ணா, பெரிய கிளாப் உங்களுக்கு, சூப்பரா பண்றீங்க. நேற்று அந்த குழந்தையோட உயிர் பறிப்பு வச்சுல, அந்த 2 ஆள்ல ஒருத்தனோட போட்டோ லீக் ஆயிருக்கு. என்னன்னு லீக் ஆயிருக்கு? பக்கா டிஎம்கே காரன். என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன காசு கொடுத்து இப்படி குழந்தைங்க உயிரெல்லாம் வாங்கி ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? பாத்தீங்களா, கருணாநிதி தொண்டை சார், உதயநிதி சார் நல்லா அரிசோபர் வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி அவதூறு கிளப்பி வதந்தி கிளப்பிட்டு இருக்கு. இல்ல இதுக்கு மேல வந்து சட்டம் வழக்கெல்லாம் பாயாதா? ஏன் இதுக்கெல்லாம் பிடிச்சி உள்ள போட மாட்டீங்களா? எவ்வளவு கேவலமான ஒரு வந்து அவதூறு. அவன் வந்து எவனுமே தெரியல, அவனுக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமே இல்ல. ஆனா இந்த தற்கொலை பார்த்தனா இப்படி சம்மந்தம் பத்தி போடுது. இதை வந்து ஃபேக்ட் செக் மூலமா டிஎம்கே சார்ந்த ஐடி மூலமா அந்த பொண்ணு மேல வந்து அவதூறு பரப்புனா அந்த தற்கொலை மேல வந்து இப்போ வந்து கேஸ் கொடுத்துறாங்க. கூடிய சீக்கிரத்துல இந்த மாதிரி தற்கொலை வந்து கண்டிப்பா தூக்கி உள்ள வைக்கும். ஏன்னா ஏற்கனவே பார்த்தனா லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு ஒரு பொண்ணு, லெஃப்ட் விங் பேசுற ஒரு அழகான ஒரு நல்ல தமிழ் பேசுற ஒரு பொண்ணு ரொம்ப கேவலமா ஒருமையில பச்சை வந்து திட்டி போட்ட ஒரு பொண்ணு தான் இது. இது தொடர்ந்து இந்த மாதிரி வந்து அவதூறு பரப்பிட்டு இருக்கு. டிவிக்கு சார்ந்த சப்போர்ட் பண்றவங்க வந்து அயோக்கியனா இருந்தாலும் குற்றவாளி இருந்தாலும் இவங்க எந்த ஒரு ஆக்ஷன் பண்ண மாட்டாங்க. சோ பாப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்றது. ஆமா, இந்த விஷயம் பேசியாகணும். முதல்ல இந்த வீடியோ பாருங்க. என் பொண்ணு இறந்து போயிடுச்சு. நேற்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணி குழந்தைய என் கண்ணில் இன்ன வரைக்கும் காட்டவே இல்லை. நேற்றுலாம் எனக்கே தெரியாமல் பின்வாசல் வழியாக என் குழந்தைய ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போய் நாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறக்குள்ள அம்மாவோட சம்மதமே என்னோட சம்மதமே இல்லாமல் என் பிள்ளைய வந்து எரிச்சிட்டாங்க. என்னது இது? பாதிக்கப்பட்ட பெண்ணோட அம்மாவோட பர்மிஷன் வாங்காம குழந்தையுடைய சடலத்தை கொண்டு போயிட்டு வேகமா எரிச்சிருக்கீங்கன்னா இதோடைய பின் நோக்கம், அதாவது யாரை காப்பாற்ற இந்த விஷயம் பண்ணீங்கன்றது ஒரு கேள்வி வருதா இல்லையா? இல்ல பாதிக்கப்பட்ட குழந்தையோட அம்மா அவங்களோட பர்மிஷனும் வாங்காம இந்த செயல் பண்ணீங்கன்னா இது எப்படி தெரியுமா இருக்கு? ஊபி மாடல் இருக்குல்ல, உத்தரப்பிரதேசல இப்படிதான் வந்து ஒரு தலித் பெண்ணை வந்து பாலியல் ரீதியா வன்புணர்வு செய்து கொன்ன உடனே பார்த்தோன்னா நைட்டா அந்த பொண்ணோட பாடியை கொண்டு போயிட்டு எரிச்சனும். எந்த ஒரு காரணமும் அப்பா அம்மாவோட பர்மிஷன் வாங்காமவே அங்க எப்படி பாஜக தன்னோட ஆதிக்கத்தை காமிச்சதோ அதே மாதிரி இங்க வந்து டிவிக்கு தன்னோட ஆதிக்கத்தை காட்டுதா? இல்ல இங்க வந்து யாரை காப்பாத்த நினைக்கிறீங்க? ஒருவேளை இப்ப வந்து பிடிச்ச குற்றவாளி கூட உண்மையான குற்றவாளியா இல்ல அவன் குற்றவாளி இல்லையா? இல்ல இதெல்லாம் நீங்க யாரை காப்பாத்துறீங்க? எனக்கு ஒரு குழந்தையோட அம்மாங்க. ஐயோ, நினைச்சவே பார்த்தனா உண்மையாவே பார்த்தனா இது வந்து பாஜக ஆட்சி, அதாவது ஒரு பாசிச ஆட்சின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. உண்மையே தற்கொலைகளா, அணில்களா, தயவு செய்து இதெல்லாம் கேள்வி கேளுங்கடா. இதுதானே ஜஸ்டிஸ், இதுதானே கேட்கணும். நீதின்றது ஒரு தாய்க்கு வந்து பர்மிஷன் கூட கேட்காம ஒரு சடலத்தை வந்து எரிச்சிருக்காங்கன்னா இது வந்து எவ்வளவு பேர் குற்றம். இப்ப நீங்க ஆல்ரெடி பேசிருந்தீங்களா, அண்ணா யூனிவர்சிட்டியில பார்த்தோன்னா ஒரு குற்றவாளி மாற்றத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எப்படி இருக்கா நீங்க சொல்றீங்களா? இப்ப நீங்க பண்ண சம்பவத்தை பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றது எங்களுக்கு பெரிய சந்தேகம் வருது. எங்க குழந்தைங்களுக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா விடவே மாட்டான். அதுக்குதான் உங்களை திறமையான ஆளுன்னு சொல்லிட்டு ஆக்சன் ஹீரோன்னு நினைச்சிட்டு உங்களை கொண்டு வந்திருக்கிறோம் நாங்க. நீங்க படத்துல காமிக்கிற மாதிரி எல்லாம் இங்க காமிக்கணும். அப்ப ஒட்டுமொத்த தற்கொலைகளும் பார்த்தோன்னா விஜய் சாருக்கு எப்படி ஓட்டு போட்டுருங்கன்னா, சினிமால அவர் வந்து நல்லா ஆக்ஷன் பண்றாரு, ஃபைட் பண்றாரு, ரயில்ல ஃபிலிம் வந்து பண்ணுங்க சார் வாங்க, நீங்க வந்து எவ்வளவு டேலண்டட், அதாவது நீங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோ நினைச்சுதான் நாங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டோம், இன்னைக்கு நீ வந்து இப்படி வந்து பண்ணி காட்டுங்க வாங்க, அதே ஆக்ஷன் வந்து பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஐயோ என்னத்த சொல்லுது. அப்ப உண்மையாவே ஓட்டு போட்ட தற்கொலைகள் சரியான நிதானத்துல
மனுஷங்களா இருந்தாங்களா தெரியல, ஒரு மேல இல்லைன்னா சினிமா முகத்துல பைத்திய மனநிலையில வந்து இருந்து ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல. என்ன மாரி ஒரு மனநிலையில அந்த தற்கொலை இருந்திருந்தா இந்த மாதிரி பேசுது பாத்தீங்களா? அதுமா சினிமான்றது அதெல்லாம் டூப்புமா. விஜய் சார் ஃபைட் பண்றது, எகிருந்து ஜம்ப் பண்றதுக்கு பார்த்தா டூப் வச்சு தான் பண்ணுவாங்க. சினிமா வேறமா, ரியல் ஃபேக்ட்ல அப்படிலாம் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து நான் ஏன் காட்டுறேன்னா, பாருங்க மக்களே, இப்படிதான் தற்கொலைக்கு வந்து ஓட்ட போட்டு இந்த நாட்டை வந்து குடிச்சர் ஆக்கிடுச்சு. அதாவது இந்த ஜென்சி கிட்ஸ் இருக்குல்ல, எந்த ஒரு அரசியல் அடிப்படை எதுவுமே தெரியாம, வாழ்க்கையை பத்தி ஃபியூச்சர் பத்தி எதுவுமே யோசிக்காம, எனக்கு ஒரு பிடிச்ச நடிகன் அவர் வந்து ரயில் லைஃப்ல வந்து களத்துல மக்களுக்காக நிப்பாரா அப்படின்றதெல்லாம் எதுவுமே பார்க்காம சினிமாவில் நல்லா ஆக்ஷன் பண்ணாரு, சினிமா நல்லா ஃபைட் பண்ணாரு, அதனாலவே ஓட்ட போட்டு இன்னைக்கு வந்து இப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்குன்னா அப்ப எவ்வளவு ஆபத்தான இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, அந்த அளவுக்கு பார்த்தோன்னா அரசியல் படுத்தாம, படிக்காத, சினிமா முகத்திலே வாழ்ந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து சீரழித்து கொண்டுதான் இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து வாழுதுகளோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது நம்மளுக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்க என்ன நினைக்கின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.